ஆப்டிடியூட்ல அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாமே என்ன மாதிரி லாஜிக்கலா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறோம். முக்கியமா பிரிலிமினரி எக்ஸாம்ல வரக்கூடிய சம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் இருக்கு இல்லையா, செகண்ட் ரவுண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கேட்கக்கூடிய ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சம்ஸ் அதை எப்படி நம்ம ஈக்குவேஷன் எதுவுமே இல்லாம லாஜிக்கலா அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமே இந்த வீடியோல நம்ம பேசிக் தெரியாம உள்ள வந்துடக்கூடாது. அதாவது டாபிக்கோட பேசிக் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக் தெரிய போகும்போது தான் அப்ளை பண்றது ஈஸியா இருக்கும். எதுவுமே எனக்கு இந்த டாபிக் பத்தி தெரியாது, நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வரேன் அப்படின்னா உங்களுக்கு புரியுறதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா அதை நீங்க எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண போகும்போது உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரலாம். ஸோ 2வது ரவுண்ட் ஆஃப் எக்ஸாமுக்கு போறவங்க மட்டும் இதை நீங்க ஃபாலோ பண்ண போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெரைட்டி ஆஃப் டாபிக்ஸ் எல்லாம் சம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம் நாங்க. எந்த இடத்துலயுமே ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாம 10% உங்களுக்கு லாஜிக்கல் அப்ரோச் பண்றது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். பைப் A and B fill the tank and pipe C empty the tank. Pipe A alone fill the tank in 45 hours and efficiency of pipe B is 25% less than pipe A, and pipe C can empty the tank in 75 hours. If all the three pipes are open simultaneously, then after how much time pipe C is closed in order to the tank fill completely in 36 hours. A பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 45 hours அப்படின்னு கொடுத்துட்டாங்க. B டைரக்டா கொடுக்கல, 25% லெஸ் தென் A அப்படிங்கிறாங்க. அப்ப அதை பார்த்தோன்னே நம்மளால 60ன்னு சொல்ல முடியும். ஏன்னா எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் 25% லெஸ் இல்லையா. அதாவது 100% A இருக்கு அப்படின்னா Bங்கிறது 75% தான். அதாவது 4:3. அப்போ டைமை பொறுத்த வரைக்கும் 3:4ன்னு வரும். ஸோ A அப்படிங்கிறது 45 அப்படின்னா B அப்படிங்கிறது 60. இதெல்லாம் சாதாரண விஷயம். இப்போ அடுத்து C அப்படிங்கிறது என்ன, எம்டி. எவ்வளோ, 75 ஹவர்ஸ்ல. ஸோ பிஏ 60 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும் அப்படிங்கறத இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. வேற என்ன, இப்ப எல்லாத்தையுமே அட் டைம்ல ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி ஒரு பர்டிகுலர் டைம்ல சிஏ க்ளோஸ் பண்ணணும். எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகுறது, 36 ஹவர்ஸ்ல ஃபில் ஆகுது. ஸோ சியும் இடையில ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஒரு இடத்துல நின்று இருக்கு. ஏன்னா எல்லாரையும் ஓபன் பண்ணிருக்காங்கல்ல, ஒரு இடத்துல சிஏ மட்டும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஏ 36 மணி நேரமும் ஒர்க் பண்ணிச்சானா, ஆமா. ஏன்னா ஏ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கு. பி 36 மணி நேரம் ஒர்க் ஆச்சுன்னா, ஆமா கண்டிப்பா. சி எவ்வளவு மணி நேரம் ஒர்க் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஏயை பொறுத்த வரைக்கும் 45 ஹவர்ஸ்ல 36 ஹவர்ஸ் அப்படின்னா 80% அது ஃபில் பண்ணிருக்கணும். பி 60ல 36 அப்படின்னா 60% அது ஃபில் பண்ணிருக்கணும். ஆக 140% ஃபில் பண்ணிருக்கணும். ஒரு டேங்கே 100% தானே, அப்புறம் எப்படி 140% வர முடியும் அப்படின்னா 40% அப்ப எம்டி ஆயிருக்கணும். அப்ப அந்த 40% எம்டி பண்ணது யாராதான் இருக்க முடியும், சி தான். அப்ப 75ல 40% எடுத்தா எவ்வளவு வரும், 30 ஹவர்ஸ். அவ்வளவுதான் சம். நம்ம எல்சிஎம்க்கு போக வேண்டியதில்லை, எக்ஸ் வச்சு செய்ய வேண்டியதில்லை. ஆரம்பிச்சது யாரெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கிளியரா தெரியும், யார் ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு. ஏயும் ஆரம்பிச்சாரு, பியும் ஆரம்பிச்சாரு, சியும் ஆரம்பிச்சாரு. ஆல் த 3 பைப்ஸ் ஆர் ஓப்பன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல சி க்ளோஸ் ஆயிருக்கு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டேங்க் எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆயிருக்கு, 36 ஹவர்ஸ். அப்ப கடைசி வரைக்கும் ஏ இருந்தாங்க 36 ஹவர்ஸும், பி இருந்தாங்க 36 ஹவர்ஸ். சி தான் இடையில எவ்வளவு நேரம் கழிச்சு போனாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுதான் கால்குலேட் பண்ண போறோம். பர்சன்டேஜ்ல அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அவுட் ஆஃப் 45 36 80%, அவுட் ஆஃப் 60 36ங்கிறது 60%. ஸோ 140% ஃபில் ஆயிருக்கு. எப்பவுமே ஒரு டேங்க்னு எடுத்தா 100% தான். 140 ஃபில் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 40% கண்டிப்பா எம்டி தான் ஆயிருக்கணும். அதை சி தான் பண்ணியிருக்கணும். ஸோ சியோட கெப்பாசிட்டி 75 ஹவர்ஸ்ல அதால ஃபில் பண்ண முடியும், லைக் எம்டி பண்ண முடியும். அது 40% எம்டி பண்ணணும் அப்படின்னா 75ல 40% எடுத்தீங்கன்னா 30 ஹவர்ஸ். ஸோ எவ்வளவு நேரம் கழிச்சு சிஏ க்ளோஸ் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டாலும் சரி, இல்ல சி எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிச்சுன்னு கேட்டாலும் சரி, உங்களுக்கு என்ன வரணும், 30 ஹவர்ஸ் வரும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. A bag contains x plus 3 black, 6 yellow and 5 orange color balls. If 2 balls are taken at random and the probability of getting both are orange color balls is 10 by 153.
Then find the difference between the number of black color balls and orange color balls. நம்மளுக்கு black color ball எவ்வளோன்னு இன்னும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? எல்லோ கலர் 6 இருக்கு, ஆரஞ்சு கலர் 5 இருக்கு. அதை வச்சு எடுக்கக்கூடிய அந்த 2 பால் இருக்கு இல்லையா, ப்ராபபிலிட்டி எடுக்கக்கூடியது, அது ஆரஞ்சு கலர் வச்சு சொல்லியிருக்காங்க. ஆரஞ்சு கலர் மொத்தம் எவ்வளவு இருக்கு? 5. அப்ப அதுல ஒரு 2 பால் எடுக்க போறோம். டோட்டல் எத்தனை பால் இருக்கு அது தெரியாது. எனிஹோ டோட்டல்ல இருந்து 2 பால் எடுக்க போறோம். இதுதான் பேசிக். இப்போ நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா 5 into 4 divided by 2 into 1. அப்புறம் டோட்டல் நம்மளுக்கு தெரியாது. டோட்டல் into டோட்டல் மைனஸ் 1 அது நம்மளுக்கு தெரியாது. டிவைட் பை 2 into 1. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணுமாமா? 10/153 கிடைக்கணுமாமா. பட் ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நியூமரேட்டர்ல 5 into 4 20ன்னு கிடைக்குது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 10/153. நம்மளுக்கு நியூமரேட்டர்ல இப்போ 20 இருக்கா? அப்போ இந்த செட்டை 2ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ 10 into 2 தான் 20. 153 into 2 எவ்வளோ ஆச்சு? 306. இப்படி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த 306 எந்த ஸ்கொயர் நம்பருக்கு இடையில இருக்குன்னு பாருங்க. 18 ஸ்கொயருக்கும் 17 ஸ்கொயருக்கும் இடையில இருக்கா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டோட்டல் 18. மொத்தம் 18 பால் இருக்கணும். ஆரஞ்சுல 5 இருக்குதா? எல்லோல 6 இருக்குதா? ஸோ அது ஒரு 5, இது ஒரு 6 அப்படின்னா இன்னும் ஒரு 7 பால் வந்து பிளாக்ல இருக்கும். அப்படின்னா தான் டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 18 கிடைக்கும். ஸோ அவங்க கேட்கறது பிளாக் கலர் பால் 7, ஆரஞ்சு கலர் பால் 5, ரெண்டுக்கு வித்தியாசம் 2 பால். ஆக்சுவலா இந்த சம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எல்லாம் கொண்டு போவாங்க. ரொம்ப பெருசா செய்வாங்க. அப்படிலாம் அவசியமே கிடையாது. விஷயம் என்ன? அவங்க கேட்கிற விஷயம் அப்ளை பண்ணியிருக்கிற கலர் பால் பார்த்துக்காங்க. ஆரஞ்சு கலர் பால். ஆரஞ்சு கலர் பால் எவ்வளோ? ஆரஞ்சு கலர் பால் 5. அதில் 2 பால் எடுக்கணும் நியூமரேட்டர்ல. டோட்டல் தெரியாது, அதில் 2 பால். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா நமக்கு 10/153 அப்படிங்கிறது கிடைக்கணும். நம்மளுக்கு டினாமினேட்டர் கிடைக்காது, ஏன்னா தெரியாது. நியூமரேட்டர் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு 20 கிடைக்குது, ஆனால் 10 தான் கிடைக்கணும். அப்போ அந்த செட்டை 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ டினாமினேட்டர் என்ன வருதோ அதை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் நம்பருக்கு இடையில கிளியரா இருக்கும். அதில் எந்த பெரிய நம்பர் ஸ்கொயர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பால். இந்த மாதிரி சம்முக்கு இதை தாராளமாக அப்ளை பண்ணும். Next sum. A shopkeeper purchased 2 articles A and B and marked both of them up by 10% of their respective cost price. He sold article A at 10% discount and article B at 5% discount. If the ratio of cost price of article A to that of article B is 7:8 and selling price of article B is 429 more than that of article A, find the difference between cost price of both articles. நம்மளுக்கு AB அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 7, 8ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வேணா 700, 800 எடுத்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு. ஸோ நம்மளும் ஹண்ட்ரட்ஸ்லேயே போகலாம். சரி, மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் 10% அதிகம். அதாவது ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 717 வச்சுக்கலாமா? ஏன்னா 10% அதிகம் இல்லை. பிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 10% அதிகம்னா 880. ஸோ 10% அப்ளை பண்ணியாச்சு. இப்போ டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் ஏ ஆர்டிகல் வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 10%. அப்போ இதில் ஒரு 10% கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 77 போயிருமா? 693. இங்கே ஒரு 5% தான் டிஸ்கவுண்ட். இதில் 5%னா 44. அப்போ 836. நம்மளால எடுத்து சும்மா போய்கிட்டே இருக்கும். அவங்க இப்போ என்ன சொல்றாங்க? செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி எடுத்து நீங்க கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நம்ம இதை எடுத்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? இதில் ஒரு 136 ஆகுனா ஸோ 143 நம்மளுக்கு வர்றது. அவங்க என்ன சொல்றாங்க? 143 வரக்கூடாது, 429 தான் வரணுங்கிறாங்க. இந்த சென்ஸ் 3 டைம்ஸ் வரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன வரும்? 429 வரும். அவ்வளவுதான். இருக்கிற எல்லாத்தையுமே 3ஆல மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். இருந்தாலும் என்ன கொஸ்டின் கேட்கறாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் போத் ஆர்டிகல்ஸ். நம்ம இப்போ எடுத்துருக்கிற லெட்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 100. எல்லாத்தையும் தானே 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டிஃபரன்ஸ் 3ஆல மல்டிப்ளை பண்ணலாம், ஆன்சர் வரும். இந்த சம்ல நீங்க வந்து எல்லாத்தையுமே 3ஆல மல்டிப்ளை பண்ணணுங்கிறதுனால ஏயை 3ஆல மல்டிப்ளை பண்ணி அது ஒரு 2100, பிஏ வந்து 2400 எடுத்து தான் அதில் டிஃபரன்ஸ் 300 சொல்லணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. இதான் நம்மளுக்கு தெரியுது இல்லையா? ஆரம்பத்தில் நம்ம எடுத்தது லெட்டு என்ன எடுத்தோம்? 700, 800. ஏன் 700, 800 எடுத்தோம்? ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட்ஸ்ல தானே இருக்கு, அதனால நம்ம எடுத்தோம். என்ன சம்பளம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் செஞ்சோம். ஒரு இடத்துல போய் எங்க நிக்கிறோம்? 143ல நிக்கிறோம். அவங்க கேட்கறது 429. 3 டைம்ஸ்னு தெரிஞ்சு போச்சு. என்ன கேட்டாலும் 3 டைம்ஸ்னு ஆன்சர் பண்ண வேண்டியது. அவங்க கேட்கறது டிஃபரன்ஸ் பிட்வீன் காஸ்ட் பிரைஸ். அது நம்ம எடுத்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 100ன்னு இருக்கு. அதையும் 3ஆல மல்டிபிள் பண்ணி ஆன்சர் பண்ணிட வேண்டியது.
ட்ரெயினை வச்சு ஒரு சம். Train P is running at a speed of 46 km per hour, crosses a boy who is running at 8 km per hour in opposite direction in 10 seconds. Train P crosses train Q that is running at a speed of 28 km per hour in the same direction in 50 seconds. Find the length of train Q. பொதுவாக இது மாதிரி சம்பளம்லாம் வந்து ட்ரெயின் பியோட லென்த்தையும் கண்டுபிடிச்சு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரெயின் கியூ வேணும்னா ட்ரெயின் பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ப்ரொசீஜர்லேயே போனாலும் வந்துடும். இதில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. ட்ரெயின் பியோட லென்த் தெரியாது, ஆனால் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 46 8 ஆப்போசிட்னா அப்போ ஆட் ஆயிருமா? ஸோ 54 km per hourனு ஆயிரும். 10 seconds அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதை எப்படி கிலோமீட்டர் பெர் ஹவர் செகண்ட்ஸில் மல்டிப்ளை பண்ணனா 5/18 வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது என்ன சொல்றாங்க? P plus Q ரெண்டு பேருமே வரப்போகும்போது 28 km per hour சேம் டைரக்ஷனா? P எவ்வளோ 46ஆ? அப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துரும் இல்லையா? ஏன்னா சேம் டைரக்ஷன்ல இந்த ஆப்போசிட் டைரக்ஷனா பிளஸ், சேம் டைரக்ஷனா மைனஸ், இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லையா? ஸோ இது என்ன ஆயிரும் உங்களுக்கு? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 46 28 18ஆ? அது 50 செகண்ட்ஸ். அப்போ 18 into 50 அப்போ 900. திரும்பியும் சொல்றேன், கிலோமீட்டர் பெர் ஹவர் செகண்ட்ஸ்ல மல்டிப்ளை பண்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம 5/18 மல்டிப்ளை பண்ணதான் போறோம். இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 360 into 5/18. ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருது? ஏன்னா இங்க P மட்டும்தான் இருக்கு, இங்க கூட Q இருக்குல்ல, அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ். அப்ப எக்ஸ்ட்ரா வந்ததுக்கு Q தானே காரணம். அந்த Q தான் 360 into 5/18. எவ்வளவு ஆச்சு? 100. யாரை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு போறோம்? Qயோட லென்த் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு போறோம். Pயோட லென்த் கண்டுபிடிக்கணும் எந்த அவசியமும் இல்லை. இப்ப நான் செஞ்சது வந்து கண்டிப்பா வந்து எந்த பெரிய என்ன சொல்றது, பெரிய ஷார்ட்கட்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம அவ்வளவு வரைக்கும் தெரியும். என்னது? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அவ்வளவு வரைக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸ்பீடு வந்து 46 பிளஸ் 8 ஸோ 54 இன்ட்டு 5/18 இன்ட்டு 10 செகண்ட்ஸ். அதை தான் நானும் பண்ணியிருக்கேன். 54 into 10 540 into 5/18 அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன, இதை உட்காந்து நம்ம கண்டுபிடிக்க போகும்போது 18 கொண்டு நான் 54 அடிச்சு 3 3 5 are 15 15 into 10 150. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் P is equal to 150. Substituting 150 in this. எல்லாம் ஒண்ணுதான். என்ன ட்ரெயின் பீரியோட லென்த் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். அவ்வளோ அதை கண்டுபிடிச்சாலும் அதே தானே வரப்போகுது. செக் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு இப்ப தேவை என்ன? லென்த் ஆஃப் ட்ரெயின் கியூ. அதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாமே அப்படிங்கிறதுனால இப்படி யோசிச்சேன். அவ்வளோ. Arun invested rupees K in scheme P, earning compound interest for 2 years at 18% per annum, while he invested rupees K plus 6,000 in scheme Q, earning simple interest for 3 years at 24% per annum. Interest received from scheme Q is 9234, more than scheme P. Find the total investment. இந்த மாதிரி சம்பளம் கொடுக்க போகும்போது நீங்க வந்து முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு ஈக்குவல் ஆக்கிருங்க. அதாவது ஒரு சைட்ல வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இன்னொரு சைட்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கே அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் கேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா இது 18% 2 வருஷமா, 18% 2 இயர்ஸ்னா எவ்வளாச்சு? ஒரு 36, அங்க ஒரு 3.24ஆ, அப்போ ஒரு 39.24. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கு. இதெல்லாம் எப்படின்னு கேட்கற அளவுக்கு இருக்காதீங்க. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்தா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும் 36. அப்புறம் இந்த 18 ஸ்கொயர் 324, அதை வந்து 3.24, ஏன்னா பை 100ல அது ரெண்டையும் சேர்த்தா வரப்போகுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த பிரச்சனையே கிடையாது. 24 into 3 72%. இதெல்லாம் சம பார்க்கும் போதே உங்களுக்கு ஃப்ரேம் ஆகும். அப்ப இந்த பிளஸ் 6,000 அதை நான் ஒன்றும் செய்ய வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அதை சம விட்டு வெளியே எடுத்து விட்டுருங்க. அப்படின்னா நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து 9234 அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுல இந்த 6,000க்கு உள்ள 72% வெளியே போயிடும். 6,000க்கு 72% எவ்வளோ ஆச்சு? 4,200 ஒரு 120ஆ, 4,320. இதுல வெளியே எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? 4 1 இங்க 50ல 1 குறையுது, அப்போ 4914 தான். சம்ம எப்படி மாத்திக்கிட்டேன்? இந்த கே பிளஸ் 6,000ங்கிறத வெளியே எடுத்துட்டு இன்வெஸ்ட் பண்ண காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணதும் கே தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதும் கே தான் வச்சுக்கிட்டேன். அந்த 6,000 வெளியே எடுத்துட்டேன். அதனால ஏற்படக்கூடிய அந்த வட்டியும் வெளியே எடுத்தாச்சு. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னா 9234. அதுல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ண 6,000க்கு உண்டான வட்டியை வெளியே தூக்கிட்டா இப்ப எனக்கு இருக்கிறது 4914 தான்.
இப்போ எனக்கு பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே நம்பர். ஸோ இப்போ எனக்கு 39.24 வருது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல, 72% வருது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 40ன்னு வச்சாலும் 72க்கு ஒரு 32, இதுல ஒரு 0.76 அப்ப 32.76% தான் யாரு 4914. இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க, ஒன்றும் பெரிய நம்பர்லாம் கிடையாது. 32.76%. அதை 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு யார் வருவா 3276 வந்துடும். இப்போதைக்கு 100ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு யார் தேவை 4914க்கு ஒரு 1 6 3 8 எக்ஸ்ட்ரா தேவை. கரெக்டா பாத்தீங்கன்னா அதுல பாதி இருக்கு. இதை வந்து நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணோம். இந்த நம்பரை 100ஆல மல்டிப்ளை பண்ணோம், இது கிடைச்சது. இன்னும் 4914க்கு என்ன தேவைன்னு பார்த்தா 1638 இருக்கு. இதுல இருந்து கரெக்டா இதை பார்த்தோம் அப்படின்னா பாதியா இருக்கு. அப்போ இது ஒரு 50ஆல மல்டிப்ளை பண்ணா வந்திருக்கும். ஆக மொத்தம் இந்த நம்பரை 150ஆல மல்டிப்ளை பண்ணா வந்துடும். ஸோ 150 டைம்ஸ் பெர்சன்டேஜ்ல சொல்றாங்களா, அப்ப நம்பர்ல சொன்னா 15,000. அப்ப கேயோட வேல்யூ 15,000. கால்குலேஷனுக்காக தான் இந்த சமயம், மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்போ ஒரு கே 15,000. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 15,000, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 15,000, எக்ஸ்ட்ரா ஒரு 6,000 வேற ஒரு ஆரம்பத்தில் இன்வெஸ்ட் பண்ண நம்ம வெளியே எடுத்து வச்சோம்னா அதையும் சேர்த்துக்கோங்க. ஆக மொத்தம் 36,000 ஆப்ஷன்ல இல்லை. நன் ஆஃப் திஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கால்குலேஷனுக்காக ஏதோ பெரிய விஷயமா வந்து எக்ஸாம்ல கொடுப்பாங்க. ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ரெண்டோட பிரின்சிபலை ஈக்குவல் பண்ணுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் அது கே தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அது கே தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கே பிளஸ் 6,000 வச்சிருக்காங்களே, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குமுலேட்டிவா மாத்துங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு 18% 2 இயர்ஸ். 18% 2 இயர்ஸ்னா முதல்ல 36, 18 into 2, அப்புறம் 18 ஸ்கொயர் 324 டிவைடட் பை 100 போட்டுக்கோங்க 3.24. ஸோ 39.24. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு இந்த பிரச்சனை கிடையாது. 3 இயர்ஸ் 24% 72. இப்போ நம்ம யாரை வெளியே எடுக்க போறோம், 6,000 ஒன்று இல்லைன்னா அப்படின்னு அதை வெளியே எடுக்க போறோம். ஸோ அதுக்கு உண்டான 72% அப்ளை பண்ணி அதை என்ன பண்ணிட வேண்டியது, வெளியே எடுத்துட்டு சம்ம இப்போ நம்ம என்னவா மாத்தியாச்சு, ரெண்டுமே ஒரே பிரின்சிபல். டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4194ன்னு மாத்தியாச்சு. இப்போ ரெண்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 32.76ன்னு வருது. 32.76 4914 எப்படி மாறலாம்னு பார்த்தோம்னா 150 டைம்ஸ் இருக்கு. இந்த இடத்துல கால்குலேட் பண்றதுக்காக தான் எக்ஸாம்ல டைம் ஆகும். இவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம கால்குலேட் பண்ணிட்டு உள்ள போகலாம்னா போகலாம். ஏன்னா இருக்கிறது எல்லாமே ஹோல் நம்பர் தானே ஆப்ஷன்ஸ். அதனால நீங்க தாராளமா போங்க, ஒன்றும் தப்புலாம் வராது. ஸோ 150 டைம்ஸ் இருக்கு. பெர்சன்டேஜ்ல 150% அப்படின்னா வேல்யூல 15,000. ஸோ கேயோட வேல்யூ வந்துடும். இங்க ஒரு கே, இங்க ஒரு கே, பழைய 6,000 வேற இருக்குல்ல. நம்ம செம்ம ஈஸியாகிறது 6,000 வெளியே வச்சுட்டோம். அதுக்காக அதை சேர்க்காம விட்டுறாதீங்க. ஆக மொத்தம் ஆன்சர் எவ்வளவு வருது உங்களுக்கு, 36,000 வரும். நெக்ஸ்ட் சம் என்ன சொல்றாங்க, தி மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் த ரேஷியோ 4:5. The monthly expenditure of A is 20% less than the monthly expenditure of B. Average monthly income of A and B கேட்குறாங்க. If the monthly savings of A and B are 6840 and 10,800 respectively. சில நேரம் நம்மளுக்கு சாதகமாக கொஸ்டின் இருக்கும். ஏன்னா இங்க இன்கம் ஏபிக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 4:5. சரி எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது சொல்லுங்க அப்படின்னா அதை வந்து 20% லெஸ் தேன் பியா, அப்போ அதுவும் வந்து 4:5. இன்கமை பற்றியும் எனக்கு தெரியாது, எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி தெரியாது. வேணா நான் சேவிங்ஸ் வேணா நான் சொல்கிறேன், மந்த்லி சேவிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இதில் ஒரு 6840, இதில் ஒரு 10,800. இப்போ சமைச்சிங்கன்னா இது ரெண்டுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஏன்னா இந்த 4:5க்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான் டோட்டல், இந்த 4:5க்கு இன்கம் தான் டோட்டல். இது ரெண்டுக்கும் எதுவும் கனெக்ஷனே இல்லை. அப்படிங்கும்போது இதை வச்சு நம்ம எதுவுமே ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ cannot be determined. இந்த cannot be determinedல நல்ல விஷயம் என்னன்னா, கான்செப்ட் தெரிஞ்சு போறவங்களுக்கு டைம் மிச்சம், மார்க் எக்ஸ்ட்ராவா வரும். கான்செப்ட் தெரியாம போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல உட்காந்து ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா அப்ப அது தப்பா தான் வரும். இன்னும் சில பேர் இருப்பாங்க, ஆப்ஷன்ல cannot be determined இருக்கு, அப்ப அது எப்படி ஆன்சர் இருக்கிறதுனால தானே கொடுப்பாங்க, எல்லா சம்பளையுமா கொடுக்குறாங்க, சில சம்பளம் தானே கொடுக்குறாங்க, அப்ப அதுவா தானே ஆன்சரா இருக்கும். பைத்தியகாரத்தனமா எதுவும் யோசிக்காதீங்க. cannot be determined கொடுத்தா அதுக்கு ஆன்சர் வரணும்னு அவசியம் கிடையாது. செம்ம வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவுக்கு வரலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு இந்த டேட்டா சஃபிஷியன்சின்னு ஒரு டாபிக் இருக்கும். கொடுத்துருக்க டீட்டெயில் வச்சு செய்ய முடியுமா முடியாதா. ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து கான்செப்ட் ரொம்ப முக்கியம். நல்லா படிக்கிறவங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சி ப்ளஸ்ஸு,
கொஞ்சம் மேலோட்டமா படிக்கிறவங்களுக்கு அது பெரிய மைனஸ். அதனால கொஞ்சம் பார்த்து படிங்க. The number of girls in school is 20% less than that of the boys. 25% of the girls are above 18 years of age and 800 less than that of the boys of the same age group. If the total number of students equal to or below the age of 18 is 6,200, then find the school's total number. இருக்கிற கேர்ள்ஸு பாய்ஸு கம்பேர் பண்ணா 4:5 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பாய்ஸ் 100%னா 20% லெஸ் இருக்காங்க கேர்ள்ஸ்னா அப்போ 80%. ஸோ 4:5 அதை வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுத்தாச்சு. அப்புறம் இருக்கிறவங்கள கேட்டகரைஸ் பண்றாங்க. என்ன மாதிரி அப்படின்னா 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்க்கு அபவ் இருக்கிறவங்க, அதாவது அபவ் 18 ஒரு சைட்ல, மற்ற சைட்ல பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆர் பிலோ, மற்ற எல்லாமே மிஸ்செலேனியஸ் வச்சுக்கலாமா? இப்படி பிரிச்சு அந்த மிஸ்செலேனியஸ் பாத்தீங்கன்னா 6,200ன்னு எக்ஸாக்டா கொடுத்துடுறாங்க. இந்த அபவ் 18 இருக்காங்க இல்லையா, அத கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு பிரிச்சு கேர்ள்ஸ்ல 25% எடுத்து கம்பேர் பண்ணலாம். அவங்க வந்து 18+ல இருக்கிற பாய்ஸை விட 800 கம்மியா இருக்கிறாங்க. அதாவது 800 டிஃபரன்ஸ் இருக்காமா கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் அபவ் 18ல. இதுல வரக்கூடிய அந்த கேர்ள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதோட கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 25% இருக்குமா ஓவரால் கேர்ள்ஸ்ல. ஓவரால் கேர்ள்ஸ்ல எத்தனை பார்ட்? 4 பார்ட்ஸ். இதுதான் சம்ம மட்டும் நான் எழுதி வச்சிருக்கேன். இப்ப இந்த சம்ம ஒரே ஒரு இடத்துல நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறேன். எந்த இடத்துல? அபவ் 18 இயர்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்குல்ல 800, அந்த டிஃபரன்ஸே இல்ல, ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருக்காங்கன்னா அந்த 800 எடுத்து நான் இதுல சேர்த்துட்டேன்னா ஒரு 7,000 பேர் தனியா இருப்பாங்க. அபவ் 18ல இருக்கிற கேர்ள்ஸும் பாய்ஸும் இப்ப எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா ஈக்குவல் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த 800 பேர் வந்து கம்மியா இருக்காங்கல்ல கேர்ள்ஸ்ல அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து இங்க சேர்த்துட்டேன்னா அப்படின்னா கேர்ள்ஸும் பாய்ஸும் இப்ப ஈக்குவல் அபவ் 18ல. அந்த கேர்ள்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம வச்சிருக்கோம்? 25% ஆஃப் த கேர்ள்ஸ். கேர்ள்ஸை நம்ம வந்து 4ன்னு வச்சிருக்கிறோம் ஓவராலா. அதுல 25% அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு பார்ட். அப்ப இப்போ ஒரு பார்ட் கேர்ள்ஸும் ஒரு பார்ட் பாய்ஸ், ரெண்டு பேரும் ஈக்குவல் இல்ல. அப்போ ஒவ்வொரு பார்ட் வந்து இப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து குறைஞ்சிரும். அப்ப 4:5 அப்படிங்கிறது வந்து 3:4 ஆயிரும். யார? அபவ் 18ல உள்ளவங்களை வெளியே எடுத்துட்டா 3:4. அபவ் 18 உள்ள வெளியே எடுத்துட்டா இங்க நம்ம என்ன வச்சிருக்கோம்? 7,000 வச்சிருக்கோம். அப்ப 7 பார்ட் தான் 7,000. நம்மளுக்கு தேவை மொத்தம் 9 பார்ட். அப்ப 9,000 மொத்தம் அங்க ஸ்ட்ரென்த் இருந்திருக்கணும். ரொம்ப முக்கியமான இது சம் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம வந்து சம்மை ஆல்டர் பண்ணும்போது நம்மளுக்கு கிளியரா தெரியணும். வேணா இது புரியறதுக்கு நான் வேணா ஆன்சர்ல இருந்து சொல்றேன். மொத்தம் அங்க வந்து 9,000 ஸ்ட்ரென்த். அதை வந்து இப்ப பிரிக்கிறாங்க. பிரிச்சு கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வைக்க போகும்போது 4,000 கேர்ள்ஸும் 5,000 பாய்ஸும் அங்க இருந்திருக்கணும். விஷயம் வந்து அது இல்ல. அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அதுல 18+ ஸ்டூடெண்ட்ஸ் மத்த எல்லாரும் சொல்லிட்டு பிரிச்சு மத்த எல்லாரையும் ஒரு 6,200ன்னு வச்சிடறோங்கிறாங்க. அப்ப 18+ல கண்டிப்பா ரிமைனிங் 2,800 தான் இருக்கும். அந்த 2,800ல டிஃபரன்ஸ் 800 வைக்கணுங்கிறாங்க. பாய்ஸோட கேர்ள்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கிறாங்க 800னா, அப்ப கேர்ள்ஸ் 1000 இருக்கணும், பாய்ஸ் 1,800 இருக்கும். இப்படிதான் எக்ஸாக்டா இந்த சம் இருக்கு. இங்க இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் 800 இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ணிட்டேன், நம்மளுக்கு இப்ப 9,000 தெரியறதுனால நான் இப்ப உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுனால இதெல்லாம் எடுத்து கொண்டு வரேன். நான் என்ன சொல்றேன், இந்த 18+ இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் 800 எடுத்து கொண்டு போய் 18+ ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருக்காங்க அப்படின்னு சம புரிஞ்சா இந்த 800 என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த 6,200 கூட போயிரும். போயிருச்சுன்னா இப்போ அந்த 800 டிஃபரன்ஸ் யாரு தான்? பாய்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்காங்க, அதனாலதான் டிஃபரன்ஸ் 800. அவங்க போயிட்டாங்கன்னா இப்ப பாய்ஸ் என்ன ஆயிடுவாங்க? 1,800 மாறி 1000 ஆயிரும். அப்ப ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிடுவாங்க இல்லையா? ரெண்டு பேரும் ஈக்குவல். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா 7,000 பேர் அந்த சைடுல இருப்பாங்க. இப்ப அந்த ரெண்டு பேரும் ஈக்குவல்னா 1:1. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கேர்ள்ஸ் பாய்ஸ் ரேஷியோ எவ்வளோ? 4:5. அப்ப அதுல ஒரு பார்ட்டுனா அதே ஒரு பார்ட்டு தான் இங்கேயுமே குறைஞ்சிருக்கும். ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். அப்ப 3:4 தான் வந்து இன்னொரு சைடுல இருக்கும் மிஸ்செலேனியஸ்ல. அதுதான் இப்ப நம்ம வந்து 7,000 வச்சிருக்கோம் இல்லையா?
அப்ப அங்க என்ன இருந்திருக்கும் அப்படின்னா வந்து ஓவராலா 7,000 பேர் இருந்திருப்பாங்க 3:4ல. அப்போ வந்து 7 பார்ட் தான் 7,000, அப்ப 9 பார்ட் 9,000. அவ்வளவுதான். சம்ம வந்து நம்ம முடிச்சிடலாம். நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா எழுதியிருக்கேன் அவ்வளவுதான். ஒரு தடவை கிளியரா சம்ம வாசிச்சுட்டு நான் சொன்ன இடத்த மட்டும் ஆல்டர் பண்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த சம் ஈஸி. A can complete 20% of the work in 8 days and A is 25% more efficient than B. Both of them work alternately for 16 days starting with A and then B left the work. The remaining work is completed by A along with Z 8 days. In how many days B and C can complete 45% of the work? சம்ல ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சே வர்ற மாதிரி இருக்கு. இப்போ A இருக்கு அப்படின்னா A வந்து 40 டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுது. ஏன்னா 20% ஆஃப் த ஒர்க் இன் 8 டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஹோல் ஒர்க்குன்னா 100% இன்டூ 5. ஸோ 8 இன்டூ 5 40 டேஸ்ல A முடிக்குது. A is 25% more efficient than B. அதாவது A வந்து 5 ஒர்க் பண்ற ஆள் அப்படின்னா B வந்து 4 ஒர்க் தான் பண்ணுது. அப்படின்னா ஓவராலா இங்க 200 ஒர்க் இருக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு ஒர்க்கு தான் அந்த இண்டிவிஜுவல் ஒர்க்கு தான் டோட்டல் ஒர்க்கு. அப்ப அதே 200 ஒர்க் இருக்கிறப்போ பி பெர் டே 4 ஒர்க் தான் பண்ணுது அப்படின்னா அப்ப பி வந்து 50 டேஸ்ல முடிக்கிற ஆளா இருக்கும். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரேம் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 200 ஒர்க் இருந்தா ஏ 5 ஒர்க்காவும் பி 4 ஒர்க்காவும் முடிக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு உருவாக்கியாச்சு. Both of them worked alternately for 16 days starting with A and then B left the work. இதை நம்ம இப்படியே புரிஞ்சுக்கலாமே. A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து 8 days ஒர்க் பண்ணுக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லைங்க ஆல்டர்னேட்லி ஃபார் 16 டேஸ் தானே சொல்லியிருக்காங்க. ஆல்டர்னேட்ல 16 சொன்னா என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து 8ன்னு சொன்னா என்ன? ஏன்னா ஏ அடுத்த நாள் பி, அடுத்த நாள் ஏ, அடுத்த நாள் பி, இப்படி 16 டேஸ்ன்னு போனா என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து 8 டேஸ் ஒர்க் பண்ற மாதிரி சொன்னானே, எல்லாம் ஒண்ணுதானே. ரெண்டு பேரும் சேர்ந்துனா 5 + 4 மொத்தம் 9 ஒர்க் பண்ற ஆட்களா ரெண்டு பேரும் சேர்ந்தா அப்போ 72 ஒர்க் முடிஞ்சிருக்கும். ஓவரால் ஒர்க் உங்களுக்கு வந்து 200 ஒர்க் நமக்கு சம்மா வச்சுதான் கொண்டு போறோம். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 128 ஒர்க் இருக்கு. அதை யார் முடிக்கிறா? The remaining work is completed by A along with C in 8 days. இன்னொரு 8 நாள்ல வந்து 128 ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னா அப்போ பெர் டே 16 ஒர்க் பண்றாங்க. யாரு? ஏயும் சியும். நம்மளுக்கு தான் ஏ தான் தெரியும்ல 5 ஒர்க்குன்னு. அப்ப 16 ஒர்க்கா இருந்தா அப்ப சி தான் 11 ஒர்க்கா இருக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து ஏக்கு 5ம் பிக்கு 4 வச்சிருக்கோம், சிக்கு 11ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் என்ன? இன் ஹவு மெனி டேஸ் பி அண்ட் சி கேன் கம்ப்ளீட் 45% ஆஃப் த ஒர்க். 200ல 45% எவ்வளோ ஆச்சு? 90. அதை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாரு? பியும் சியும் அப்படின்னா 15. இப்போ 6 டேஸ் ஆகும். ஸோ நார்மலான சம்மு தான். ஏன்னா டைரக்டா எதையுமே கொடுக்கல. எல்லாத்தையுமே கொஞ்சம் லைட்டா சின்ன சின்ன விஷயமா ஹிண்ட் கொடுத்து ஏயுமே இப்போ டைரக்டா 40 டேஸ்ன்னு சொல்லலை. 20% ஆஃப் ஒர்க் இன் 8 டேஸ்னாங்க நம்ம 40 டேஸ்ன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஏயோட எஃபிஷியன்சி எப்படி கொடுத்துருக்காங்க? 25% மோர் எஃபிஷியன்ட் தென் பினாங்க. அப்போ பிக்கு 4னா ஏக்கு 5ன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ டேஸும் இருக்கு எஃபிஷியன்சி இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணா டோட்டல் ஒர்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சம்ல 200 தான் டோட்டல் ஒர்க்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை வச்சு தேவைப்பட்டா பி டேஸே எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ ஏ பிளஸ் பி வந்து 8 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லாம போத் ஆஃப் தம் ஆல்டர்னேட்லி ஒர்க் ஃபார் 16 டேஸ்ங்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து 8 டேஸ் ஒர்க் பண்ண மாதிரி. ரெண்டு பேரும் சேர்ந்தா 9 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ 72 ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும். ரிமைனிங் 128 ஒர்க்கை யார் செஞ்சாங்களா? ஏயும் சியும். அதுவும் 8 டேஸ்ல. 8 டேஸ்ல 128 ஒர்க்னா பெர் டே 16 ஒர்க் முடிச்சிருக்கணும். ஏ தான் நம்மளுக்கு 5 ஒர்க்குன்னு தெரியும்ல, அப்போ சி 11 ஒர்க்கு. இப்போ கடைசியா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? டோட்டல் ஒர்க்ல ஒரு 45% எடுத்துக்கோங்க. டோட்டல் ஒர்க் நம்ம 200 வச்சுக்கோமா, அதில் 45% அப்படின்னா 90. அதை வந்து பியும் சியும் சேர்ந்து சேர்ந்தா 4 + 11 15 எத்தனை நாள்ல முடிக்கும்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோ சும்மா அப்படியே ஒன்று தொட்டு இன்னொரு கதையா சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த சம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் வச்சு ஒரு சம் இருக்கு, வாட்சி பார்க்கலாம். Difference between compound interest and simple interest on P rupees after 2 years at 20% rate of interest is rupees 545 more than the difference between compound interest and simple interest on P minus 4,000 rupees after 2 years at 15% rate of interest.
Find the ratio of the difference between compound interest and simple interest on P rupees to that on P minus 4,000 rupees. கொஞ்சம் நல்ல சம். ஏன் அப்படின்னா வந்து டிஃபரன்ஸை வச்சு ரேஷியோவை கொண்டு வந்து நம்மளுக்கு சம்பளம் கேட்கறாங்க. ஏன்னா இப்ப பொதுவா வந்து இப்ப டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இங்க 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸுக்கு, அப்போ 20 ஸ்கொயர் 400 by 100னா 4. இங்க 15%, 15% ஸ்கொயர் பண்ணோம்னா 15 ஸ்கொயர் எவ்வளோ 225 by 100னா 2.25. ஆக்சுவலா இதுக்கு தான் நம்ம ரேஷியோ எடுத்து ஆன்சரா வந்து சொல்லிடலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படியே கேட்டிருக்காங்கன்னா 16:9 ஆன்சர் சொல்லிடலாம். ஏன்னா இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தா இதான் வரும். எப்போ பிரின்சிபல் ரெண்டு ஈக்குவலா இருந்திருந்தா. ஆனா இங்க பிரின்சிபல் ஈக்குவலே கிடையாது. இங்க P minus 4,000. அதனால இப்ப 16:9 நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், சம்ம லைட்டா மாத்த வேண்டியிருக்கு. இங்க பிரின்சிபல் ரெண்டு ஈக்குவல் ஆக்கிட்டா இங்க Pன்னு இருக்கிற மாதிரி இங்க P minus 4,000 இருக்குல்ல, இத இந்த ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே என்ன ஆயிரும், Pன்னு ஆயிரும் இல்லையா. அப்ப அந்த 4,000க்குள்ள அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதை அப்ளை பண்ணிடுவோம். 4,000க்கு எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 4,000 நம்ம உள்ள கொடுக்க போறோம். அதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 2.25%. ஏன்னா அதானே டிஃபரன்ஸுக்கு 15%னா 2%னா 80, 0.25 ஒரு 10, அப்போ மொத்தம் 90. அப்போ 545 இருக்கிற டிஃபரன்ஸ்ல 90 வெளியே எடுத்துட்டோம்னா 455 தான் நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸா இருக்கணும். எப்போ பிரின்சிபல் ரெண்டும் ஈக்குவலாக இருந்திருந்தால். இப்ப ஈக்குவலா இல்லாதனால 545 இருக்கா, ரெண்டும் பிரின்சிபல் ஈக்குவலா இருந்தா 455 தான் இருக்கணும். அப்படின்னா அந்த 455 தான் இங்க இருக்கிற கேப். யாரு, 1.75%. இது எல்லாமே பர்சன்டேஜ் தானே இருக்கு. அப்படின்னா வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1.75 என்னன்னு வச்சுக்கலாம், 7/4ன்னு வச்சுக்கலாமா. 7 கொண்டு 455 அடிச்சா எவ்வளவு வருது உங்களுக்கு, 65. 65 into 4 எவ்வளோ, 260%. இல்ல பர்சன்டேஜுக்கு வேல்யூ போடணும் 26,000. யாரு, பிரின்சிபல் வந்து 26,000 வருது. அப்போ ரெகுலரா பார்த்துருந்தோம்னா மொதல் பிரின்சிபல் வந்து ஒரு 26,000 இருக்கும், ரெண்டாவது பிரின்சிபல் வந்து -4,000னா 22,000 இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணாங்க 13:11 வருது. ஸோ பிரின்சிபல் வேற வேற. அப்படின்னா 16:9 வர வேண்டிய இடத்துல 13:11 எக்ஸ்ட்ரா வருதா. அப்போ 16 into 30 9 into 11. எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, 16 into 13 9 into 11 சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்படியே ஆன்சர் போட்டுக்க வேண்டியதான் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ தூரத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த உடனேயே 16:9 பிரின்சிபல் ரெண்டு ஈக்குவலாக தான் வந்திருக்கணும். இப்போ அது போக பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிச்சி அதோட ரேஷியோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க 9 தான் இருக்கு. ஸோ 9 சைடில் மல்டிப்ளை ஆகக்கூடியது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது 1 தான் இருக்கு, அப்போவே செஞ்சுருக்கலாம். இல்லை லெஃப்ட் சைடில் 16 இருக்கு இல்லையா, அப்போ 16ஆல மல்டிப்ளிகேஷன் வரக்கூடியது இங்க 208 இருக்கு, அப்பவே ஆன்சர் சொல்லியிருக்கலாம். எப்பவுமே செம்ம கஷ்டப்படுத்துனாங்கன்னா ஆப்ஷன் ஈஸியா வைப்பாங்க. பட் எது எப்படியோ இந்த சம்ம முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரின்சிபல் ஈக்குவலாக இருந்திருந்தால் டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குமாமா, கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்கொயர் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிக்குவோம், அத்தனை பர்சன்டேஜ் தான் டிஃபரன்ஸ். அதாவது இங்க 20னா 20 ஸ்கொயர் 400 by 100 4%. இங்க 15%னா 15 ஸ்கொயர் by 100 225 by 100 2.25%. ஒருவேளை அதுக்கு ரேஷியோ எடுத்து ஆன்சர் சொல்லணும்னா அங்க வந்து 16:9 இருந்திருக்கணும். எப்போ பிரின்சிபல் ஈக்குவலா இருந்திருந்தால். ஆனா இங்க பிரின்சிபல் ஒன்னு P, இன்னொன்னு வந்து P minus 4,000. இப்ப இந்த 4,000 கொண்டு போய் உள்ள சேர்த்துட்டா ரெண்டுமே P அப்படின்னு ஈக்குவல் ஆயிரும்ல. அப்ப அந்த 4,000க்கு உண்டான டிஃபரன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல டிஃபரன்ஸ், ஏன்னா இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க எல்லாமே டிஃபரன்ஸ். அப்ப அந்த 2.25% தான் 90 rupees, அதை வெளியே எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ 455 தான் டிஃபரன்ஸ் இருக்கணும். இந்த சம்ம நம்ம வந்து ஒருவேளை பிரின்சிபல் ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்துக்கு சம் செஞ்சோம்னா 455 தான் இருக்கணும்.
பிரின்சிபல் ரெண்டு ஈக்குவல் இருந்தால் ஏன் டிஃபரன்ஸ் வருது? ஏன்னா டிஃபரன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு வேற. ஒன்று 4%, ஒன்று 2.25%. அப்போ அந்த கேப் இருக்குல்ல 1.75% தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற 455. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 260% வருது. இல்லை பர்சன்டேஜுக்கு வேல்யூ போடுறதா 26,000. இல்லை நீங்கள் 260% வச்சுக்கோங்க. அப்போ அது என்ன ஆகும் உங்களுக்கு? 4,000னா 40% வருமா? 220%. பர்சன்டேஜில் பார்த்தா 4,000ங்கிறது 40%. இப்போ 100% தானே வேல்யூவில் ஒன்று. அது மாதிரி 260%, 26,000 எக்ஸாக்டாக பிரின்சிபல் வரும். பட் என்னைக்கோ நம்ம ரேஷியோ தானே எடுக்க போகிறோம். அதனால அதை நான் பெருசாக சொல்லலை. ரொம்ப நல்ல சம் இது. இது கிளர்க்கு மெயின்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒர்த்து ஆக்சுவலா. பட் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அடுத்த சம் என்ன? If the speed of the boat in still water increases by 8 km per hour, then the upstream speed of the boat becomes 20 km per hour. அப்ஸ்ட்ரீம்ங்கிறது 12 km per hour. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. போட்டோட ஸ்பீடில் ஒரு 8 எக்ஸ்ட்ரானா அப்ஸ்ட்ரீம் ஓன்லேயும் ஒரு 8 எக்ஸ்ட்ரா தானே வரும். ஏன்னா ஸ்பீடோட ஸ்ட்ரீம் அப்படியே தானே இருக்கும். ஸோ 12 km per hour, அதுக்காக ஒரு லைனு. சரி, அடுத்து speed of the boat in still water is 166.66% of the speed of the stream. ஸ்ட்ரீமையும் போட்டையும் கம்பேர் பண்ணி 5:3ன்னு சொல்றாங்க. ஏன்னா ஸ்ட்ரீம் 100%னா போட் வந்து 166.66. ரேஷியோ எடுத்தோம்னா 5:3. போட் ஸ்பீடு 5 பாட்டுனா ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 3 பாட்டு. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 8 பார்ட்டுன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா 5 + 3 8. அப்போ அப் ஸ்ட்ரீம் எத்தனை இருக்குன்னு பார்த்தா 2 பார்ட்டு, 5 - 3. ரேஷியோ படி பார்த்தோம் அப்படின்னா 4:1. என்ன ரேஷியோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்பீடு 4:1. சரி, அப்போ டைம் கேட்டோம்னா எப்படி இருக்கும்? 1:4 இருக்கும். இப்போ அடுத்து போட் டேக்ஸ் a total of 44 hours to travel equal upstream and downstream. மொத்தம் 44 மணி நேரம். அதில் டவுன் ஸ்ட்ரீமும் அப் ஸ்ட்ரீமும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ன்றாங்க. இப்போ ஃபைண்ட் த அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸுங்க. இப்போ டைம் படி பாருங்களேன், 44 மணி நேரம் இருக்கு அப்படின்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1:4 நீங்கள் பிரிச்சிடணும். அப்போ மொத்தம் 44 5 பாட்டாக பிரிக்கலாமா? 5 பாட்டாக பிரித்தோம் அப்படின்னா 8.8. அப்போ இது ஒரு 8.8. இது பார்த்தீங்க அப்படின்னா 4 8.8. இப்போ நம்மளுக்கு அவங்க கேட்குறது அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸா? அப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு? அது 4 8.8 அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸு இன்ட்டு அதோட ஒரிஜினல் ஸ்பீடு 12. இது எல்லாத்தையும் உட்காந்து என்ன பண்ணணும்? நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பெரிய விஷயம் கிடையாது, ஈஸி தான். இருந்தாலும் 8 × 4 32, ஒரு 3.2 35.2 × 12. 35 × 12 எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? ஒரு 350, ஒரு 70, 420. 0.2 × 12 2.4. ஸோ 422.4. ஆக்சுவலாக செம்ம கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டிஸ்ட் பண்ணணும்னு சின்ன சின்ன விஷயமா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்ஸ்ட்ரீமை கொடுத்தாச்சு ஓப்பனாக இவ்வளோதான்னு சொல்லிட்டு. போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ரெண்டையும் வந்து ரேஷியோவில் கொடுத்தாச்சு. அதை வச்சு நம்மளுக்கு ஸ்பீட் ரேஷியோவும் உருவாக்க முடியும், டைம் ரேஷியோவும் உருவாக்க முடியும். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வேறு சொல்லிட்டாங்க. ஓவராலாக 44 ஹவர்ஸு. டைம் ரேஷியோவுக்கு பிரித்தோன்னா 1:4. யார் அதிக டைம் எடுப்பா? அப்ஸ்ட்ரீம் தான். அதனால தான் அது 4 பாட்டுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ்னு கேட்டால் 8.8 × 4. எப்படி 8.8 வந்துச்சு? அதான் மொத்தம் 44 ஹவர்ஸில் அது 1:4 முடிச்சா மொத்தம் 5 பாட்டை பிரிக்கிற மாதிரி. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக கோர்த்து நீங்கள் சமைச்சிடுற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோ. நெக்ஸ்ட் சம்மு. A and B together can finish a work in 8 4/7 days, while A can do it individually in 15 days. Both work on another task for X + 4 days and X + 20 days. If remaining 90/7% of the second task is completed by C in 18 more days with the efficiency of 2 units work per day, then find what portion of the second task will be completed in X days if all 3 work together. நம்ம பார்த்துட்டு இருக்கிறதால கொஞ்சம் உருப்படியான சம் இது. ஏன்னா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும், டக்குன்னு கண்டுபிடிச்சி நிப்பாட்ட முடியாது. ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அடுத்த விஷயத்துக்கு போகணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி பார்த்துக்கலாமா? ஏ தெரியும் 15 days, பி தெரியாது. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்தா எவ்வளவு? 8 4/7
அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 8 4/7 என்ன அர்த்தம்? 8 × 7 56. அப்போ 60/7 ஒர்க் இருக்கா? 60/7 ஒர்க்கை வந்து ஏ வந்து 15 டேஸில் முடிக்குது அப்படின்னா 15 இன்ட்டு 4 தான். அப்போ ஏயோட எஃபிஷியன்சி 4. அப்போ ஏயோட எஃபிஷியன்சி 4னா பியோட எஃபிஷியன்சி 3. ஏன்னா டோட்டல் டினாமினேட்டர் 7 இருக்குல்ல. அப்போ பியை பொறுத்த வரைக்கும் டேஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 20 இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கண்டுபிடிக்கிறது. மொத்தம் 60 வேலை இருந்தால் 7 7 செய்வாங்களாமா. அதை தான் 8 4/7 நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் ஏ 15 டேஸில் வந்து தனிப்பட்ட முறையில் செய்வாராமா. அப்போ மொத்தம் 60 வேலை நம்ம வச்சாச்சா? அப்போ 15 வந்து 60 ஆக்கணும் இன்ட்டு 4. மொத்தம் 7 ஒர்க் அப்படிங்கும்போது ஏ 4னா பி 3 தான். அதனால பி 20 டேஸ். இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ விஷயம் அது இல்லை, அதோட சம் இல்லை, இனிமே தான் ஆரம்பிக்கிறாங்க. போத் ஒர்க் ஆன் அனதர் டாஸ்க் ஃபார் எக்ஸ் பிளஸ் 4 டேஸ். அது தெரியாது. ஏ அப்படிங்கிறவர், அதாவது 4 ஒர்க் செய்யக்கூடிய ஏயும் எக்ஸ் பிளஸ் 4 டேஸ் ஒர்க் பண்றாரு. அப்புறம் 3 ஒர்க் செய்யக்கூடிய பி எக்ஸ் பிளஸ் 20 டேஸ்ல ஒர்க் பண்றாராமா. அவ்வளவுதான், அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் ரிமைனிங் ஒன்று இருக்குங்கிறாங்க. ரிமைனிங் என்னது? 90/7% ஆஃப் த செகண்ட் டாஸ்க் அப்படிங்கிறாங்க. அதை யார் முடிக்கிறாவாமா? சி 18 நாள்ல. இப்பதான் யாரை உள்ள கொண்டு வராங்க? சின்னு ஒருத்தரை உள்ள கொண்டு வராங்க. 90/7% அப்படின்னா என்ன அர்த்தம்? 90/700 சிம்பிளிஃபை பண்ண 9/70. இதை சி எவ்வளவுல முடிக்கிறாங்க அப்படின்னா 36 ஒர்க் செய்ய. 18 மோர் டேஸ் இல்ல, 2 யூனிட்ஸ் பெர் டேனா அப்ப சி வந்து 36 ஒர்க் செய்யும். அப்ப 9 பார்ட்ல 36 ஒர்க் இருக்குன்னா இன்டூ 4. அப்ப டோட்டல் இன்டூ 4னா அப்ப மொத்தம் 280 ஒர்க் தான் டோட்டல். நான் கண்டுபிடிச்சது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. சி வந்து 90/7% ஆஃப் த செகண்ட் டாஸ்க் ரிமைனிங் இருக்காமா. 90/70னா 90/700. சிம்பிளிஃபை பண்ணா 9/70. மொத்தம் 70 வேலை இருந்திருந்தால், ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல செகண்ட் டாஸ்க்ல எவ்வளவு ஒர்க்குன்னு. 70 வேலை இருந்திருந்தா அதுல 9 வேலையை சி தான் செய்யுமாமா. அதுக்கும் 18 நாள் எடுத்துக்கிறோமாமா. ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யுமாமா. அப்ப மொத்தம் சி வந்து 36 ஒர்க் செஞ்சாதான் அந்த 9 பார்ட்டை முடிச்சிருக்க முடியும். அப்ப நம்மளுக்கு 9 பார்ட் இருக்கு, இங்க 36 ஒர்க் இருக்குன்னா அப்ப இன்டூ 4 தான் கண்டிப்பா இருந்திருக்கணும். அப்ப டோட்டல் இன்டூ 4 இருந்திருக்கணும். அப்ப மொத்தம் யூனிட் ஆஃப் ஒர்க் 280 ஒர்க் அந்த செகண்ட் டாஸ்க்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சம்ம ரொம்ப சாதாரணமா போயிடும். ஆக மொத்தம் 280 டாஸ்க், அது புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இப்போ ஓவராலா இருக்கக்கூடிய அந்த 280ல ஏ எவ்வளவு செஞ்சிருக்கான்? ஏ வந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க் செய்யக்கூடியவன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எக்ஸ் பிளஸ் 4ங்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாது. இந்த பிளஸ் 4 மட்டும் எடுத்துக்கிட்டா 4 × 4 ஏ ஒரு 16 ஒர்க்கு பிளஸ் சம்திங், அது நம்மளுக்கு இன்னும் தெரியாது. பியை பொறுத்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு எக்ஸ் பிளஸ் 20, அந்த எக்ஸ் நம்மளுக்கு தான் இன்னும் தெரியாது. அப்போ 20 × 3 பி ஒரு 60 ஒர்க்கு பிளஸ் சம்திங் என்ன செஞ்சிருக்கு அது தெரியாது. சி நம்மளுக்கு கிளியரா தெரியும், 36 ஒர்க்கு. இப்ப இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு மொத்தம் இந்த 280 ஒர்க் இருக்குன்னா அந்த 280 ஒர்க்ல இதை நீங்க வெளியே எடுத்துடலாமா? சரி, இதுல ஒரு 60 போயிடுச்சுன்னா 220, அப்புறம் அங்க 36 போயிடும், 16 போயிடுமா? அப்போ ரிமைனிங் 168 ஒர்க் மீதி இருக்கு. அப்ப இந்த 168 யார் செஞ்சிருப்பா? ஏயும் பியும் சேர்ந்து தான் செஞ்சிருப்பாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா செய்யாம இருக்காங்கல்ல, ஏயும் பியும் சேர்ந்தா 7 ஒர்க் செய்வாங்களா? அப்போ ரிமைனிங் என்னாச்சு உங்களுக்கு? 24. இப்பதான் நம்ம யாரை கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸோட வேல்யூவே கண்டுபிடிச்சிருக்கோம். 24ங்கிறத கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்பதான் நம்ம சமக்குள்ள கொண்டு போய் அப்ளை பண்ண போறோம். எக்ஸ் அப்படிங்கறத நம்ம 24ன்னு கண்டுபிடிச்சாச்சா? இப்பவும் அவங்க உடல என்ன கேக்குறாங்க? Find what portion of the second task will be completed in X days if all 3 work together. ஏயும் பியும் சியும் 24 நாள் வேலை பார்த்திருந்தா எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு கண்டுபிடிங்கிறாங்க. ஓகே, கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க்கு? 4, பி வந்து 3, சி வந்து 2. ஆக மொத்தம் 9 ஒர்க்கு. அதே மாதிரி 24 நாளுக்கு. ஸோ 9 × 24 180, அங்கே ஒரு 36 216 ஒர்க்கு. அவுட் ஆஃப் 280ல அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 280 ஒர்க் தான் நம்மளுக்கு தெரியும்ல. இதை இப்போ என்ன பண்ண வேண்டியதான்? சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலாக சம்ம நீங்கள் ரொம்ப போட்டுலாம் ஒரி பண்ணாதீங்க. இது வந்து
மெயின்ஸுக்கு வந்து ஒர்த்தான சம்மு. தாராளமா நம்ம செய்யலாம். எந்த தப்புமே கிடையாது. ஆனா அதே நேரத்துல இது வந்து ரொம்ப டைம் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுறதுக்குலாம் அந்த அளவுக்குலாம் பெரிய சம்லாம் கிடையாது. நீங்க அதனால இதை வந்து பெருசா போட்டு ஒரி பண்ணாதீங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க, அவ்வளவுதான். 2 3 சம சேர்த்துட்டாங்க சம்ல. வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து இதை கடைசியா வர்றது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் போடுறதெல்லாம் பார்த்துக்கலாம். பட் திரும்ப ஆரம்பத்துல இருந்து சம சொல்ற புரிஞ்சுக்கோங்க. அதான் சொல்றேன்ல, ஓரளவுக்கு ஒருத்தர சமம் இதுதான். ஏபி 2 பேரும் சேர்ந்தா 8 4/7 டேஸ்ல ஒரு ஒர்க்கை முடிக்க முடியும். இந்த சென்ஸ் இஃப் தேர் ஆர் 60 ஒர்க்ஸ் 7 ஒர்க்ஸ் பெர் டேல அவங்க முடிக்கிற மாதிரி அர்த்தம். ஏஐ பத்தி நம்மளுக்கு தெரியும், 15 டேஸ்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தனிப்பட்ட முறையில் இந்த 60 ஒர்க்கை வந்து ஏட்ட கொடுத்துருந்தா ஒரு நாளைக்கு 4 ஒர்க் தான் செய்வாரு. மொத்தம் 7 ஒர்க் இல்லையா? அப்போ பி தான் 3 ஒர்க் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏக்கும் பிக்கு உண்டான எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சு வச்சாச்சு. இது வந்து ஆக்சுவலா வேற டாஸ்க். இந்த டாஸ்க்ல 60 ஒர்க்குன்னு வச்சு சம்ம வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆனா சம்முக்குள்ள அவங்க கொண்டு வந்திருக்கிறது இன்னொரு டாஸ்க். அந்த டாஸ்க்கை பத்தி அவங்க எந்த ஹிண்ட்டுமே பெருசா கொடுக்கல. ஏ பாத்தீங்க அப்படின்னா ஒரு x+4 டேஸ் செய்யறாங்க, பி ஒரு x+20 டேஸ் செய்யறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய ரிமைனிங் என்ன சொல்றாங்க, 90/7%, which is 90/700, 9/70, 70 வேலை இருந்திருந்தால் 9 வேலையை சி எவ்வளவு செஞ்சிருக்குமாமா? 18 நாள், அது ஒரு நாளைக்கு 2 யூனிட் செய்யுமாமா. கிட்டத்தட்ட 36 வேலை செய்யுங்கிறாங்க. அப்ப நம்ம 9 வேலைன்னு வச்சிருக்கிறது வந்து எக்ஸாக்டா 36ன்னு தெரியுது. அப்ப 4ஆல மல்டிப்ளை பண்ணா அப்ப 70 வேலைன்னு நம்ம ஒரு வேலை வச்சிருந்தது இப்ப கிளியரா 218 நம்மளுக்கு புரியுது. டோட்டல் ஒர்க் செகண்ட் டாஸ்க்ல 218 தெரிஞ்சு சம்முக்குள்ள உள்ள போறோம். ஸோ ஏ வந்து கிளியரா தெரியாது x+4, பி கிளியரா தெரியுது x+20. அந்த +4 +20 மட்டும் ஏக்கு உண்டான எஃபிஷியன்சில மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், பிக்கு உண்டான எஃபிஷியன்சில மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு பிளஸ் சம்திங்கை விட்டுறோம். சி தான் 36 ஒர்க் நம்மளுக்கு தெரியுமே, 18 டேஸுக்கு 2 ஒர்க்குன்னா இது எல்லாத்தையும் எடுத்து 280 வந்து நம்ம என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா 168 வருது. அதை ஏ பின்னால வந்து கரெக்டான எக்ஸை போட்டு தானே விட்டு வச்சுட்டு வந்திருக்கோம். அப்படிங்க போகும்போது 24 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிது. ஸோ எக்ஸோட வேல்யூ வேணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு சம்மோட கடைசி இதை முடிக்க முடியும். இப்போ இவங்க கடைசியில் என்ன கேட்குறாங்க, இந்த எக்ஸ் நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா 24, அத்தனை டேஸ் தான் இவங்க 3 பேரும் வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளவு ஒர்க்கு முடிஞ்சிருக்கும்னு ஃப்ராக்ஷன்ல சொல்லுங்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்தாலும் 9 ஒர்க் முடிப்பாங்களா? 24 நாள் வேலை, ஏன்னா எக்ஸ் 24. அப்போ மொத்தம் 216 ஒர்க்கு நடந்திருக்கும். அவுட் ஆஃப் 280 216 அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிக்காங்க, அவ்வளவுதான். ஸோ 27/35. ஒரு தடவை தெளிவாக அந்த சம பார்த்துக்காங்க. ஏஜஸ்ல அடுத்த சம் பார்க்கலாமா? After 6 years, the age of B is 40% less than the age of A at that time, and the percentage of B is 25% more than the percentage of C. If the age of A when B is born is equal to the percentage of C, then find the percentage of A. ஆக்சுவலாக சம்மு கொஞ்சம் நல்ல சம். ஏன்னா எப்படியும் எல்லாரும் எடுத்து ஈக்குவேஷன்ல எழுதுறதுக்கோ இல்லை பெருசா செய்யறதுக்கோ தான் பார்ப்பாங்க. முக்கியமான இடத்த பிடிங்க, இங்க இருக்கு, கண்டிஷன்ல இருக்கு. If the age of A when B is born is equal to the present age of C, என்ன சொல்றாங்க, ஏக்கு ஒரு ஏஜ் கண்டிப்பா இருந்திருக்கும் பி பிறக்கும்போது. அந்த ஏஜ் எப்படி இருக்கு அப்படின்னா percentage of C மாதிரி இருக்காமா, அது ரெண்டும் ஈக்குவலாமா. அது என்ன சொல்ல வராங்க, ஏ இருக்கு அப்படின்னா பியும் சியும் சேர்த்தாதான் ஏ ஆகும். இல்லை அவங்க அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு புரிஞ்சிடாதீங்க, அதுதான் விஷயமே. ஏக்கு ஒரு ஏஜ் கண்டிப்பா இருக்கும் பி பிறக்க போகும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னு அர்த்தம். பி பிறக்கும் போது ஏக்கு ஒரு வயசு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், புதுசா ஒருத்தவங்க பிறக்காங்க, இப்ப நம்ம ஆல்ரெடி இருக்கோம்னா பிறக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு உள்ள வித்தியாசம் அப்படிங்கறத அங்க சொல்ல வராங்க. அது என்னதாமா, பெர்சன்டேஜ் ஆஃப் சி ஆமா. அப்ப அவங்க 2 பேருக்கு டிஃபரன்ஸ் எல்லாம் இப்படி எழுதிக்கலாமா, ஏக்கும் பிக்கும் இருக்க அந்த டிஃபரன்ஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் சி. எல்லாம் ஒண்ணு தானே, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சினா ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் சி, எல்லாம் ஒண்ணுதான். இதை இந்த சம்ல புரிஞ்சுட்டா சம் ரொம்ப ஈஸி. அது போக இப்ப எனக்கு இருக்கிற ஒவ்வொரு ஹிண்டா நான் எழுத போறேன். The percentage of B is 25% more than the percentage of C. B வந்து 5 பார்ட், C வந்து 4 பார்ட்.
ஆமா 25% மோர்னா சி வந்து 100% வச்சா பி வந்து 125%. அதான் 5:4. அவங்க கேட்கறது பர்சன்டேஜ் ஆஃப் ஏ. அப்போ 5:4னா டோட்டல் 9 பார்ட் இருக்கிறதா ஆன்சரா வரும். 54 இயர்ஸ். செக் பண்ணுவோம். எக்ஸாம்ல செக் பண்ணாம போட முடியாதுல்ல, செக் பண்ணலாம். இன்னும் நம்ம ஒரு ஹிண்ட்டை யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. செக் பண்ணிடலாமா? ஆஃப்டர் 6 இயர்ஸ் த ஏஜ் ஆஃப் பி இஸ் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன வச்சிருக்கோம்? ஏக்கு 54னு வச்சாச்சு. அப்ப பிக்கு 30, சிக்கு 24. இப்படி வச்சு நம்ம செக் தான் பண்ண போறோம். ஆஃப்டர் 6 இயர்ஸ் ஏஜ் ஆஃப் பி எவ்வளோ? இன்னும் 6 இயர்ஸ் கழிச்சுன்னா ஏஜ் ஆஃப் பி வந்து 36. இஸ் 40% லெஸ் தென் ஏஜ் ஆஃப் ஏ அட் த டைம். 6 வருஷம் கழிச்சு ஏ எவ்வளோ? 60. 60லேருந்து 36 பார்த்தா 60%, விச் இஸ் 40% லெஸ். கரெக்டு தான். பி இஸ் 25% மோர். அதுதான் அப்ளை பண்ணி தான் சம்மே செஞ்சோம். ஸோ பி இஸ் 25% மோர் தென் சி. ஆமாம், கரெக்டு தான். 24லேருந்து 30 பார்த்தா 25% ஜாஸ்தி. இஃப் த ஏஜ் ஆஃப் ஏ வென் பி இஸ் பார்ன் இஸ் ஈக்குவல் டு, கரெக்ட் தானே? பி பிறக்க போகும்போது ஏக்கு என்ன வயசு இருக்கும்? பிக்கு 0. பிறக்கும் போது வயசே கிடையாது. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி 24 வயசு இருந்திருக்கும். அதுதான் இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் சி. செக் பண்ண மாதிரி ஆச்சு. ஆன்சர் இதுதாங்கிறத நம்ம கன்ஃபார்மாகவும் சொல்லியாச்சு. அந்த ஆக்சுவலா வாசிக்கிற கெப்பாசிட்டிங்கிறது வந்து அப்ளிகேஷன் சம்மர் ரொம்ப முக்கியம். அதுக்கு பெரிய பெரிய இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் வாசிச்சா புரியுற இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு தெரியணும். ஒருத்தரோட வயசு ஒருத்தர் பிறக்கும் பொழுது எப்படி இருக்காமா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தமா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ பேசுறாங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க ஒரு 25 வயசுல இருக்கீங்க. இப்போ உங்க குடும்பத்துல யாரோக்கோ அண்ணனுக்கோ அக்காவுக்கோ கல்யாணம் முடிஞ்சு குழந்தை ஒண்ணு பிறக்குனா நமக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அந்த 25 தானே. அதை புரிஞ்சுட்டீங்கன்னா செம்ம ஈஸியா பிறக்கும். சரி, அந்த டிஃபரன்ஸ் யாருன்னு பார்த்தா இப்ப இருக்கிற சிங்கிறாங்க. இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சிங்கிறாங்க. அங்க இருந்து செம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். இத செம்ம இவ்வளவு தூரத்துக்கு கொஞ்சம் ட்விஸ்டா கொடுக்கறனால ஆப்ஷனை ஈஸியா ஆக்குறாங்க பாருங்க. 9th டேபிளுக்கு போறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க, 54. வேற எதுவுமே செட் ஆகாது இல்ல. சரி, அதை எப்படி 9th டேபிள் வந்துச்சு? ஆமா, அவங்க தான் சொல்லிட்டாங்களே பி இஸ் 25% மோர் தென் த பர்சன்டேஜ் ஆஃப் சீன். அப்படிங்கும்போது 5:4 தான். அப்ப ஏயோட டோட்டல் 9 பார்ட் தான். 9 பார்ட்ல இருக்கிறது எனக்கு 54 மட்டும் தான். அதுக்காக கண்ணை மூடிட்டு நான் வந்து எக்ஸாம்ல அப்படி செய்யுங்கன்னு சொல்லல. செக் பண்ணி பாருங்க. செய்யறதுக்கே டைம் இருக்காது, எப்படி செக் பண்ணி பார்க்கறது? செய்யறதா இருந்தா டைம் இருக்காது. யோசிக்கிறதா இருந்தா, லாஜிக்கா அப்ளை பண்றதா இருந்தா டைம் கண்டிப்பா இருக்கும். ஆவரேஜ்ல அடுத்த சம். The class has 2 rows and each row has 4 students and the average weight of 8 students in the class is 34 kg. இருக்கிறது 8 பேரு, ஆவரேஜா 34 கிலோ இருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. The average of first row students is 32. அது ரெண்டா பிரிச்சா ஃபர்ஸ்ட் row ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 32 kg இருக்காங்க. அப்ப இன்னொரு ரோல ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க? தி ஆவரேஜ் weight ஆஃப் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் செகண்ட் ரோ. அதை இப்படி பிரிச்சு 3 பேரு ஒருத்தர் பிரிக்கிறாங்க. அது அந்த 3 பேரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 36ங்கிறாங்க. அப்படின்னா அந்த மிஸ் ஆகிறவரோட ஆவரேஜ் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா 8 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆவரேஜ் 34 அப்படின்னா ஆன்சரும் என்னவா தான் வச்சுக்கணும்? நீங்க 34 தான் வச்சுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே 34 தானே, அதுக்கு பேர் தானே ஆவரேஜ். ஆனா இங்க பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? ஒரு சைடுல 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆவரேஜ் 32 தான் இருக்கு. ஸோ ஒரு 2 கேஜி வந்து டிஃபரன்ஸ் வருது. எத்தனை பேருக்கு? 4 பேருக்கு. அப்ப இங்க ஒரு 8 கேஜி டிஃபரன்ஸ் வருது. ஸோ டிஃபரன்ஸ்னால நம்ம மைனஸ் வச்சுக்கலாமா? ஒரு 8 கிலோ கம்மியா இருக்கு. அப்ப ஒரு ரோல 8 கிலோ கம்மியா இருக்கு அப்படின்னா அது யார்கிட்ட இருக்கும்? இன்னொரு ரோல தான் இருக்கும். சரி, இன்னொரு ரோல போய் பார்த்தா இங்க இருக்கிற எல்லாருமே 34 தான் இருக்காங்களான்னு பார்த்தா இல்ல. இந்த 3 பேர் வந்து எக்ஸ்ட்ரா 2 கிலோவோட இருக்காங்க. ஏன்னா ஓவராலா 34 தானே. இவங்கள போய் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா 2 கிலோ இருக்காங்க இந்த 3 பேரும். ஸோ ஒரு 6 கிலோ எக்ஸ்ட்ராவா அவங்க இருக்காங்கன்னா இங்க 8 கிலோ கம்மியா இருக்கிறது இவங்க தான் ஒரு 6 கிலோ வச்சிருக்காங்கன்னா மீதி 2 கிலோ யார்கிட்ட தான் இருக்கும்? அந்த 4th பர்சன் இருக்காருல, அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ ஆன்சரை நம்ம 34ன்னு ஆரம்பத்தில் வச்சிருந்தோம்ல, ஒரு 2 ஆட் பண்ணி 36ன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் பெரிய லாஜிக்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்துக்கிறேன். தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் அ கிளாஸ் contains 8 students is 34. இருக்கிற எல்லாரும் 34 கிலோன்னு எடுத்துக்கோங்க.
அப்போ ஆன்சரையும் எடுத்து 34ன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிட வேண்டியது. அப்புறம் தான் சம்முக்குள்ள போய் பார்த்தா தெரியுது ஒரு சைடில் 4 பேர் இருக்காங்க, அவங்க 32 கிலோ தான் ஆவரேஜாக இருக்காங்க. ஸோ 2 கிலோ வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ 4 பேர் அப்படிங்கும்போது ஓவராலாக 8 கிலோ கம்மியாக இருக்காங்க. சரி, ஒரு சைடில் 8 கிலோ கம்மியாக இருந்தால் இன்னொரு சைடில் 8 கிலோ அதிகமாக தானே இருக்கணும். அப்படின்னா தான் பேலன்ஸ் ஆகும்னு போய் பார்த்தா இன்னொரு ரோவை 2 கேட்டகரி மாதிரி சம்மில் பிரித்து 3 பேருக்கு ஆவரேஜ் 36 கேஜின்ட்டாங்க. ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருக்குது 3 பேருக்கும் அப்படின்னா ஓவராலாக 6 எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ இங்கே 8 கம்மியாக இருக்குது, இங்கே 6 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ஒரு 2 யாருக்கிட்ட தான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கணும், இன்னொருத்தட்டு தான் இருக்கணும். ஸோ ஆன்சரை நம்ம 34ன்னு வைக்க முடியாது, கூட 2 சேர்த்துக்கிற வேண்டியது. ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் ரோல வந்து அதிகமா இருந்திருந்தா இன்னொரு ரோல கம்மியா இருக்கும். அதுக்கு பேர் தானே ஆவரேஜ். ஒரு சைடுல அதிகமா இருந்தா இன்னொரு சைடுல கம்மியா இருக்கும். அதுக்கு 2க்கும் இடையில ஏதோ ஒரு இடத்துல இருந்தா அதுக்கு பேர் தான் ஆவரேஜ். ஆவரேஜோட வார்த்தைக்கு அர்த்தமே அது. பெர்சன்டேஜை வச்சு ஒரு சம கேட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள ப்ராஃபிட் லாஸ்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். Roy purchased 400 books at a total cost of rupees 40,000. If 10% of the books are damaged due to rain and 33 1/3% of the remaining books are sold at a market price, the remaining books sold at the discount of 20% on its mark price. If the mark price to cost price of the book is 2:1, then find the profit percent earned by Roy. ஆக்சுவலாக இந்த சம் ப்ரொசீஜர் படிலாம் நீங்கள் செய்கிறத வந்து செஞ்சுக்கோங்க. வேல்யூ வச்சு நீங்கள் ரொம்ப நேரம் செய்யலாம், அவசியமே கிடையாது. ஏன்னா ஆப்ஷனில் உங்களுக்கு வேல்யூ கேட்கவே இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பெர்சன்டேஜ் வச்சு போக்கணும். பெர்சன்டேஜ்னால யார் தான்? 100 தான். மொத்தம் 100 புக் இருக்கிறத நம்மளாம் எடுத்துக்கிற வேண்டியது தான். அதான் 400 புக்குன்னு கொடுத்துருக்காங்களா, அப்புறம் ஏக்கு நம்ம 100 எடுக்கணும்னா அவங்க என்ன ஆப்ஷனில் வேல்யூவாக கேட்குறாங்க இருக்கிறத வச்சு செய்யறதுக்கு. ஸோ 100 வச்சு செஞ்சாலே போதும். காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஒரு பார்ட் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 2 பார்ட் அவங்களே இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிற வேண்டியதான், 1 ரூபான்னு வச்சுக்க வேண்டியதான் காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் 2 ரூபான்னு வச்சு சம்ம ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ மொத்தம் 100 புக் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 புக் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ அந்த 100ல் அந்த 10 புக்குக்கு எந்த வேல்யூமே கிடையாது, அதாவது 0. ஓவரால் எனக்கு 0 தான் கிடைக்கும். இப்போ ரிமைனிங் என்கிட்ட எவ்வளோ இருக்குது? 90. அதில் வந்து 33 1/3 ஆஃப் த ரிமைனிங் புக்ஸ் ஆர் சோல்ட் அட் மார்க் ப்ரைஸ். 90ல் 1/3 அப்படின்னா அதில் ஒரு 30 அதை வந்து மார்க் ப்ரைஸுக்கே விற்கிறேன்னா அப்போ ஒரு 60 rupees எனக்கு கிடைக்கும். The remaining book sold at the discount of 20%. ரிமைனிங் புக்னா மொத்தம் 10 + 30 40, ரிமைனிங் அப்போ 60 இருக்கும். அது வந்து 20% மார்க் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட். இதுலேருந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா 1.6க்கு தான் விற்பாங்க இல்லையா. அப்போது ஒரு ஒரு 60 ஒரு 36 96, அவ்வளோதான். மொத்தம் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 156 கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக ஒரு புக்கு 1 ரூபா. அப்போ 100 புக்குனா நம்மளுக்கு 100 ரூபா கிடைச்சாலே போதும். அவருக்கு இப்போ 156 ரூபா கிடைச்சிருக்குன்னா 56% ப்ராஃபிட் ஆகும். கொஸ்டின்ல வேல்யூ இருக்கு, நான் வந்து கண்டுபிடிக்கணும். நான் சம்பளம் கொடுத்துருக்க வேல்யூவை யூஸ் பண்ணுங்க. கொஸ்டின்லேயே வேல்யூ இல்லை நம்மளுக்கு. லைக் நான் கொஸ்டின் சொல்ல வருது, நம்ம எடுக்க போகிற அந்த கடைசி ஆன்சர் இருக்குல்ல, நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்கக்கூடியது இருக்கு இல்லையா, அதில் அவங்க கேட்க போகிறதே இல்லை. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெர்சன்டேஜ்லேயே சொல்லிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஏன் வீம்புக்குன்னு போய் 400 புக்ஸ்ன்னு எடுத்து அதை வந்து டோட்டல் காஸ்ட் 40,000 கண்டுபிடிச்சி அதுலேருந்து வேல்யூவை அதிகப்படுத்தி இப்போ நான் போய் மொத்தம் வந்து 40,000 ரூபா 400 புக்கு டிவைட் பண்ணி வேல்யூ கொண்டு பிடிச்சி அதுலேருந்து 10% போதும். எப்படி போனாலும் பெர்சன்டேஜ் தானே. ஸோ பெர்சன்டேஜோட பவரே அதுதான். நம்மளா லெட்டு என்னன்னு எடுத்துக்கிற வேண்டியதான், 100. ஒரு புக்கை 1 ரூபான்னு வச்சுக்கிற வேண்டியதான். எனக்கு 100 ரூபா இருந்தால் காஸ்ட் ப்ரைஸ் கரெக்டுன்னு அர்த்தம். ஆனால் நான் மார்க் ப்ரைஸ் 2 ரூபான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது எங்கே இருக்குது? இந்த இந்த ரேஷியோ இருக்குல்ல, அதை அப்படியே அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கிற வேண்டியதான். ஒரு 10 புக்குக்கு எனக்கு விற்கவே இல்லை, அதனால எனக்கு 0 டேமேஜ் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறதுல ஒரு 1/3, மீதி யார் இருக்கா? 90. அதில் ஒரு 1/3 ஒரு 30 புக்கு 30 இந்த மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ 60 60 ரூபாய்க்கு எடுத்துருக்கேன். ரிமைனிங் புக்கு ஏற்கனவே ஒரு 10 புக் ஒன்றெல்லாம் பிரிச்சு இப்போ ஒரு 30, மொத்தம் 40 ஆச்சுன்னா மிச்சம் 60. அதை வந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட்டில் மார்க் ப்ரைஸில் விற்கிறேன். 2 ரூபாயில் 20% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா மீதி 1.6. ஸோ ஒரு 96 ஓவராலாக 156. 100 ரூபா பொருளை 156 ரூபா பெற்று 56% லாபங்கிற ஒரு சாதாரண கான்செப்டில் வந்துடும். இந்த சமயம் இன்னும் கொண்டு போய் கேட்டாலும் இதே தான் நம்ம செய்ய போகிறோம். அவங்க இப்போதைக்கு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. டேமேஜ் டியூ டு ரெயின், ஸோ 0. சோல்ட் அட் மார்க்கெட் ப்ரைஸு, அப்புறம் அட் டிஸ்கவுண்ட்டு, எல்லாம் ஒன்று தான். பெர்சன்டேஜ் இருந்தால் எப்போவுமே வேல்யூ கூட போகாதீங்க.
Last sum. A and B together can complete a work in 18 minutes. And A and C together can complete the work in same time in which B alone can. If C is 100% more efficient than A, then in what time A, B, C together can complete the work? நாங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில் A plus B மட்டும்தான் அப்படிங்கிறத அவங்க கிளியரா சொல்லியாச்சு 18 மினிட்ஸ். அதே நேரத்துல சிஏ பத்தி கிளியரா சொல்லிட்டாங்க 100% மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏன்ட்டாங்க. அதாவது ஒரு ஏ இல்ல இன்னொரு ஏயும் இருந்தாதான் சிஏ மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா சி வந்து நல்லா எஃபிஷியன்டா இருக்கு 100% மோர். ஸோ 2 ஏ சேர்ந்தாதான் ஒரு சிஏ வரும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்க, ஏ பிளஸ் சி என்ன பண்றாங்களோ அதை பி மட்டும் தனியாவே பண்ண முடியும்ட்டாங்க. இப்போ அவங்க நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்கறது என்னது, ஏ பிளஸ் பி பிளஸ் சிஏ எங்களுக்கு ஆன்சர் சொல்லுங்கிறாங்க. அப்படியே இருக்கிறத எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டே இருங்க. இப்போ அந்த ஏ பிளஸ் பி 18 தானே, இதுல பி இருக்கிற இடத்துல நீங்க ஏ பிளஸ் சின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல ஏ பிளஸ் சின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஏவும் ஒரு சியும் வரும். 2 ஏ அப்படிங்கறது ஒரு சின்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப 2 ஏக்கு பதிலா ஒரு சி போட்டுக்கலாம். சி பிளஸ் சினா 2 சி, 2 சி தான் 18. அப்போ ஒரு சி எவ்வளவு 36. அவ்வளவுதான். ஏ பிளஸ் பி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு 18. நம்மளுக்கு தேவை ஏ பிளஸ் பி பிளஸ் சி. 36 18 2:1. அப்ப 36/3 வருமா, 12. இது வேணா எடுத்து செய்யுங்க. 36 18னா எல்சிஎம் 36, 1 டைம், இது 2 டைம், டோட்டல் 3 டைம், 36/3 12. இதெல்லாம் வந்தா சந்தோஷம், அவ்வளவுதான். ஏன்னா சம்மு பாக்குறதுக்கு ஏதோ கண்டிஷன்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்கிறது என்னது, a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 18 கொடுத்ததை நான் எடுத்து எழுதியிருக்கேன் இங்க. அப்புறம் என்ன, ஏ அண்ட் சி டுகெதர் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் சேம் டைம் இன் பி அலோன் தான் இருக்கு. ஏ சி சேர்ந்தாலும் சரி பி தனியா செஞ்சாலும் சரி ஒண்ணுதான். அப்புறம் சி இஸ் 100% மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏ. ஒரு ஏ அப்படிங்கிறது வந்து சிக்கு வந்து சரியா வராது, இன்னொரு ஏ சேர்ந்தா சிக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத 100% மோர் எஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேட்கறது ஏ பிளஸ் பி பிளஸ் சி. நான் இருக்கிறத எடுத்து கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன், ஆன்சர் வந்துருச்சு. ஏ பிளஸ் பி 18 அது ஒண்ணுதான் வேல்யூ. அதுல கொண்டு போய் பிக்கு பதிலா ஏ பிளஸ் சிஏ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்ப அது என்ன மாதிரி தெரியுது, ஏ பிளஸ் சி அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஏற்கனவே ஏ பிளஸ் ஏ யாருன்னு தெரியும், சின்னு தெரியும். அப்ப அந்த ஏ பிளஸ் ஏக்கு பதிலா சின்னு போட்டோம்னா எனக்கு 2 சி இருக்கு. 2 சி தான் 18 தான், ஒரு சி அப்படிங்கிறது 36. அவசரப்பட்டு 2 சி தான் வந்து 18 ஒரு சி 9ன்னு சொல்லிடாதீங்க, இது டைம் ஒன்று இருக்கு, இந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ சி அப்படிங்கிறது 36. ஏ பிளஸ் பி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அவங்க கேட்கறது ஏ பிளஸ் பி பிளஸ் சி, ஒரு சாதாரண சம்மா மாறி. ஸோ சம்ம நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான் புத்திசாலித்தனமே தவிர, ஒரு சம்மு ரொம்ப நேரம் ஆகுது இல்ல வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பெருசா இருக்குன்னா அது நம்மளோட பிரச்சனை. நம்ம அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லா சம்முமே ஈஸியா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா சம்முமே கஷ்டமா வைக்க மாட்டாங்க. எல்லா சமயம் கஷ்டமா வச்சு யாருமே மார்க் எடுக்காம வச்சு யார் அப்புறம் அவங்க செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ மார்க் எடுக்கிறதுக்கு அங்க வழி இருக்கும். அந்த மார்க்கை நீங்க எடுக்கிறீங்களா அப்படிங்கறது நீங்க தான் முடியும். ஸோ பார்க்கலாம், இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய செட் ஆஃப் சம்ஸ் தொடர்ந்து வந்து அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்.